தொடருமா சங்கீத்தின் சிறை தண்டனை? மீண்டும் நசுக்கப்படும் கருத்து சுதந்திரம். நாமலின் கருத்து எந்த அளவுக்கு கொண்டு போய் விடப்போகிறது? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. சொல்லிசை பாடகர் சங்கீத் அவர்கள் அண்மையில் இந்த தேர் திருவிழாவில் படிக்கப்பட்ட ஒரு பாடலை மீண்டும் டப் செய்து எடிட் செய்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். இது விடுதலை புலிகள் அமைப்பினரை மீளுருவாக்கம் செய்வதாக இருக்கின்றது என்று சொல்லி அவரை 17ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்துமே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்னைய காலகட்டத்திலேயும் விடுதலை புலிகள் அமைப்பினரை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர்களுடைய சின்னங்கள், அவருடைய படங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் ஆடை அணிந்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே விடுதலை புலிகள் அமைப்பினரை மீளுருவாக்கம் செய்வது தொடர்பாக ஒரு கலை அடிப்படையில் இப்பொழுது சங்கீத் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. சமூக வலைதளங்களில் இவர் தொடர்பான விடயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்றது. சங்கீத் அவர்களுக்கான ஆதரவு அறைகள் குவிந்த வண்ணமே இருக்கின்றது. இதில் நாங்கள் 2 விதமான விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கின்றது. பயங்கரவாத திரைச்சட்டத்துக்கு எதிரானவர்கள் என்று முன்னைய காலகட்டத்தில் சொல்லிக்கொண்ட தேசிய மக்கள் சக்தி இப்பொழுது அதே பயங்கரவாத தடை சட்டத்தை தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறத முன்னைய காலகட்டங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இப்பொழுது விடுதலை புலிகள் அமைப்பினரை மீளுருவாக்கம் செய்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதற்கு முக்கியமாக பொதுஜன பிரமுகனுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்காரு. என்று பார்த்தீங்கன்னா, எல்டிடி அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினரை மீளுருவாக்கம் செய்வது தொடர்பாக அவருடைய பாடல் அமைந்திருக்கிறது என்ற பேரில் அவரை கைது செய்திருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பினரை புகழ்ந்து பேசியவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்பாக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை? ஆகவே அரசியலில் இருக்கின்றார்கள், ஆளுங்கட்சியில் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு காரணத்துக்காக அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது, அரசியல் பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது. சாதாரண ஒரு குடிமகன் என்கின்ற அடிப்படையில் இவர் கைது செய்யப்படுகின்றார். ஆகவே சட்டம் ஆளும் கட்சியினருக்கு ஒரு மாதிரியும் சாதாரண மக்களுக்கு ஒரு மாதிரியும் இருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் நாமல் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தினையும் பதிவிட்டிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், பொதுஜன பெரமுன அமைப்பு ஏற்கனவே இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் மற்றும் அது சார்ந்த விடயங்கள், தமிழீழம் சார்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களுக்கு எதிரானவர்கள் என்கின்ற வகையில் தான் தொடர்ந்துமே அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து வருகின்றன என்கின்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இனவாத அல்லது இனவாத கருத்துக்களை தென்னிலங்கையில் பரப்புகின்ற பலரும் ஒன்று பொதுஜன பிரமுகனுடைய கட்சியில் இருக்கின்றவர்கள் அல்லது பொதுஜன பிரமுகனுடைய ஆதரவாளர்கள் என்ற விடயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவர்களே இந்த கைதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த விடயத்தை தெரிவிக்கின்றார். அதாவது இந்த குறிப்பிட்ட நபர் பேசிய விடயம் அல்லது ஒரு பாடலாக அவர் வெளிப்படுத்திய விடயம் இங்கே பேசுபொருளாகின்றது. ஆனால் பொது மேடைகள்லையும் ஊடக பரப்புகள்லையும் சமூக வலைத்தளங்கள்லையும் இவர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே இந்த விடயங்களை பேசியிருந்தார். குறிப்பாக அவர் யாருடைய பெயரை முன்வைக்கின்றார் என்று பார்த்தார், எந்த பொருள்பட அவர் பேசுகிறார் என்றால் இளங்குமரன் அவர்கள் இந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட ஒரு சைனட் குப்பியை விழுங்கி இறக்கின்ற அளவுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு மனநிலையில் இருந்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் விடுதலை புலிகள் அமைப்பினரை பாராட்டி தன்னுடைய கருத்துக்களையும் முன்வைத்ததை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. ஆகவே சமூக வலைத்தளங்களில் தேசிய மக்கள் சக்தியினரும்
முன்னைய காலகட்டங்களில் இந்த விவாதங்களை முன்வைச்சதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்பொழுது அவர்களே விடுதலை புலிகள் அமைப்பினருக்கு ஆதரவான ஒரு பாடல் இருக்கின்றது, அவர்களை மீளுருவாக்கம் செய்வது போன்றதாக ஒரு பாடல் இருக்கின்றது என்ற வகையில் இந்த கருத்தினை முன்வைச்சிருக்கிறது முன்னுக்கு பின் முரணாக இருக்கின்றது என்கின்ற வகையில் பலரும் தென்னிலங்கையில் இருக்கிற அரசியல் பிரமுகர்களே ஒரு விமர்சன கணைகளை தொடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கின்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் பலரும் சந்தித்திருக்கின்றார்கள். அவரை காண்டிபன் அவர்கள் அண்மையில் சிறையில் சென்று சந்தித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஆதரவாக, இந்த இளைஞனுக்கு ஆதரவாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களும் சயந்தன் அவர்களும் முன்னிலையாக இருக்கின்றார்கள். ஆகவே சயந்தன் அவர்களுடைய கருத்துப்படி இந்த இளைஞன் எந்த ஒரு வகையிலையும் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய சின்னத்தையோ அவர்களுடைய அடையாளத்தையோ புலப்படுத்துகிற வகையில் அந்த பாடலை அமைக்கவில்லை. அந்த பாடலில் இருக்கிற சொற்களில் கூட விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு கட்சி ஒன்று இருக்கின்றது, அது மட்டும் இல்லாமல் அந்த பெயரை தாங்கியவாறு ஒரு கட்சி ஒன்று இருக்கின்றது, தமிழீழம் என்ற பெயரை தாங்கியவாறு கட்சிகள் இருக்கின்றதாகவே இந்த விடயத்தில் ஏன் இவர்கள் முன்னோக்கு செய்யலை? அப்படியான விடயங்கள் இருக்கின்ற பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துறது சம்பந்தமான விடயங்களில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறித்த வீடியோவில் பதிவாகியுள்ள அந்த தமிழ் புரட்சிகர கவிதையானது விடுதலை புலிகளை போற்றுவதாகவோ அல்லது விடுதலை புலிகள் என்ற சொல் அந்த வசனங்கூட இல்லாத அல்லது விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் அல்லது இலச்சினைகள், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய பெயர் அல்லது தடை செய்யப்பட்ட எந்த இயக்கத்தினுடைய பெயரையோ கொண்டிராத வசனங்களை உரிய ஒரு புரட்சிகர கவிதையாக இருந்ததென்றும், இப்படியாக வீரம் செறிந்த புரட்சிகரமான கவிதைகளை இயற்றுவது அல்லது அப்படியான கவிதை பாரம்பரியம் உள்ள ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம். அகநானூறு, புறநானூறு, ஏன் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகளில் கூட அப்படியான பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியான பழைய இலக்கியங்கள் எங்களுடைய பாடத்திட்டங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படுகின்றன என்பதாக எல்லாம் என்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தேன். குறிப்பாக போலீசார் அந்த புரட்சிகரமான பாடலில் தமிழீழம் என்ற ஒரு சொல்லு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பிலும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரில் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றது. அதே போல் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் மக்கள் முன்னணி என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்று இருந்தது. இப்பொழுதும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரில் அரசியல் கட்சி தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இளைஞன் இயற்றிய பாடலில் விடுதலை புலிகளுடைய பெயர் கூட இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது என்று குற்றம் சாட்ட முடியும் என்று என்னுடைய சமர்ப்பணத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். இது தொடர்பாக ராஜ்குமார் ரஜீவ்காந்த் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தக பதிவில் இட்ட விடயம் என்று பார்த்தீங்கன்னா, பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைதாகி 14 நாட்கள் சிறை வைக்கப்பட்டுள்ள சங்கீதனின் விடுதலை தொடர்பாக நீதி அமைச்சரின் கவனத்திற்கு இந்த விடயத்தை கொண்டு செல்ல இருக்கின்றோம். குறித்த வழக்கில் அவரது பாடல் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிப்பதாக கூறப்பட்டு கைது இடம்பெற்றிருக்கின்றது. அந்த பாடலில் விடுதலை புலிகளின் பெயர் கூட இடம்பெறவில்லை. மற்றும்படி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்று ஒரு கட்சி உள்ளது, தமிழீழம் என்று ஒரு வசனம் கொண்ட கட்சியும் உள்ளது. எனவே அது சட்டத்திற்கு முரணாக அமையாது. இவை சட்டத்தரணி சயந்தன் அவர்களால் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகின்றோம். என்பிபியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிடிஏ சட்டம் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என தமிழ் மக்களுக்கு எழுத்து மூல வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார்கள். அதே போல அடுத்து வந்த தேர்தலில் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சிலை வைப்போம் என்ற ஒரு பாடல் அவர்களின் பின்னணியில் உருவாக்கப்பட்டது என்று பரவலாக பேசப்பட்டது. அந்த பாடல் என்பிபியின் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் இங்கு பகிரவப்பட்டது. அதைவிட இந்த பாடலில் எதுவும் இல்லை என்பதுதான் அவருடைய கருத்தாக, அவர் மொழி புத்தகத்தில் பகிர்ந்து கொண்ட கருத்து. இதில் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்மையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுது தேர்தல் பிரச்சாரங்களில் தேசிய மக்கள் சக்தி ஒரு வித்தியாசமான விளம்பரப்படத்தில் மேற்கொண்டதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் குறிப்பாக பாடல்கள் இது அவர்களால் உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த பாடல்கள் தொடர்பாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சந்திரசேகரம் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பில் பேசியிருந்தாலும் கூட, ஆனால் அந்த பாடலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான விடயம் பேசப்பட்டிருந்தது. தேசிய மக்கள் சக்தியினுடைய கட்சியினுடைய சின்னம் பயன்படுத்தப்பட்டிருந்தது, அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருந்தது அந்த பாடலில்.
அதில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு சிலை அமைப்போம் என்கிற விஷயம் பேசப்பட்டிருந்தது. அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமான அந்த பாடலை எடுத்திருந்தார்கள். அதில் ஒவ்வொரு அந்த மாவட்டத்தின் முக்கியமான இடங்களில் வெல்வெட்டித்துறையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பொழுது இந்த விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெற்றோருக்கு மண்டபம் அமைப்போம், அவருடைய பேரில் மண்டபம் அமைப்போம் என்கின்ற விடயமும் அந்த பாடலில் அமைந்திருந்தது. ஆகவே அப்படியான பாடல்களையும் இவர்கள் உருவாக்கிவிட்டு அந்த பாடல்களை தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களே பகிர்ந்துவிட்டு இப்பொழுது அந்த சம்பவத்திற்கு எதிரான சில நிலைப்பாடுகளை அவர்கள் காட்டுகின்றார்கள் என்றுதான் இவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் நாமல் ராஜபக்ச அவர்கள், நாங்கள் ஏற்கனவே கூறியது போல நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த கருத்தில் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் இது மிகப்பெரிய அளவிலான பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. தொடர்ந்துமே சந்திரசேகரம் அவர்கள் முன்னைய காலகட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த விடயங்களை பேசுகின்ற பொழுது அவரை புகழ்ந்து அல்லது புகழ்பாடும் நோக்கில் பேசின சில விஷயங்கள் பரவலாக பேசப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் ரோஹண விஜயவீர மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இருவரையுமே ஒப்பிட்டு பேசிய சில காணொளிகளும் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. பாராளுமன்றத்திலேயும் இவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட விடுதலை புலிகள் அமைப்பினரின் சார்ந்து சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். முன்னைய காலகட்டங்களில் இந்த தென்னிலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயும் குறிப்பாக இந்த சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயும் அல்லது ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் குறிப்பிடப்படாத விடயத்தை இவர்கள் கையில் எடுத்திருந்தார்கள். தமிழ் மக்களுடைய ஆதரவுகளை பெறுவதற்காக இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் சார்ந்த புகழாரம் பாடுற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை ஏற்கனவே இந்த தென்னிலங்கை பிறப்பில் இருக்கிற பலரும் இந்த விடயங்களை கையாள்றது வளமை, ஆனால் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் கையாள்றது ஒரு புதுமையான விடயமாக இருந்தது. ஆனால் இது அவர்களுடைய அரசியலுக்காகத்தான் இருக்கும் என்ற பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது இந்த விடயத்தில் அவர்கள் இந்த கருத்தை கையில் எடுத்திருக்கிறது. குறிப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினரை மீளுருவாக்கம் செய்கின்றோம் என்ற கருத்தை கையில் எடுத்திருந்தது அவர்கள் முன்னே காலத்தில் சொன்ன விடயங்களுக்கு முரணாக இருக்கின்றது என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் சயந்தன் அவர்கள் வாதிடுகின்ற பொழுது புலிகள் என்கின்ற ஒரு விலங்கினுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இதற்காக அவர் விடுதலை புலிகள் அமைப்பினரை மீளுருவாக்கம் செய்கின்றார் என்கின்ற ஒரு அடிப்படையில் பேச முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வீரப்பாடல், வீரம் செறிந்த பாடல். அதற்காக இவர் இந்த வீரம் செறிந்த பாடல்களை நாங்கள் பாடவே கூடாது என்று இல்லை. பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தமிழ் இலக்கியங்கள் இந்த வீரம் செறிந்த பாடல்களை முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு கோணத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆகவே இப்படியான பல விடயங்களை சயந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். சட்டத்தனி சயந்தன் அவர்கள் தன்னுடைய விவாதத்தை குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னரான ஊடக சந்திப்பில் கூட அவர் இந்த விடயத்தை சொன்னதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இப்படியான பல விடயங்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. இந்த விடயத்துக்கு எதிரான விடயமாக இந்த விடயங்கள் எல்லாம் திரும்பி இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சங்கீத் அவர்களுக்கு ஆதரவு குரல் தொடர்ந்தும் நீண்டு கொண்டே இருக்கின்றது. சமூக வலைத்தளங்களில் அவருக்கு ஆதரவான குரலால் தொடர்ந்தும் அவருடைய பாடல்கள் அல்லது இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டு வரதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த விடயம் மீண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நாங்கள் கொண்டு வர மாட்டோம், இதை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள், தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இதை குறிப்பிட்டவர்கள் இதை கையில் எடுத்திருக்கின்றது உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது பலர் மத்தியிலேயும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.